இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். உள்ளூர் முதல் உலகம் வரை நடைபெற்ற உண்மை நிகழ்வுகளை மாலை முரசு தொலைக்காட்சியின் உள்ளூர் டு உலகம் தொகுப்பில் தற்பொழுது பார்க்கலாம். ஸ்பான்சர்ட் பை ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர். ஃபோஸ்டர்ஸ் செம ஸ்ட்ராங் செம சேஃப். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க விரும்பியதாகவும் அன்புமணியும் சௌமியாவும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்று தனது காலை பிடித்து கதறியதாக ராமதாஸ் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அன்புமணியை கடுமையாக சாடினார். 35 ஆண்டுகால கட்சியை ஒரு நொடியில் அன்புமணி உடைத்துவிட்டதாக கலங்கிய ராமதாஸ், எனது சத்தியத்தை மீறி 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது முதல் தவறு என்றும், வளர்த்த கிடாவே மார்பில் பாய்ந்ததால் நிலை குலைந்து போனதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வைத்தார். பாமக தலைவர் அன்புமணி மீது அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அன்புமணி இன்று ஆலோசனை நடத்துகிறார். திண்டிவனம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராமதாஸ், அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என்றும், கட்சி பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை பதவியை விட்டு நீக்குவேன் என்றும் காட்டமாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னை பனையூர் அலுவலகத்தில் இன்று முதல் 3 நாட்கள் பாமக மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுடன் அன்புமணி ஆலோசனை நடத்த உள்ளதாகவும், மாவட்டம் தோறும் புதிய உறுப்பினர் அட்டைகளை வழங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மறைந்த நடிகர் ராஜேஷ் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரையுலகில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த பிரபல நடிகரும் டப்பிங் கலைஞரும் எழுத்தாளருமான ராஜேஷ் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இயக்குனர் கே பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலம் அறிமுகமான ராஜேஷ் 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களின் பேராதரவை பெற்றார். அவரது உடலுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், நடிகர்கள் சத்யராஜ், MS பாஸ்கர், பார்த்திபன், வையாபுரி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் ராஜேஷ் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராஜேஷ் என்ற மனிதரின் பௌதிக உடலுக்கு 3 மரணங்கள் நேர்ந்திருக்கின்றன என்று அவருக்கான இரங்கல் கவிதையில் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். ஒரு கலைஞன், ஒரு முற்போக்கு சிந்தனையாளன், ஓர் எழுத்தாளன் என்ற 3 இழப்புகள் ஒரே நேரத்தில் நேர்ந்துவிட்டதாக அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். கலை உலகம், அரசியல் உலகம், அறிவுலகம் குறித்த தீர்க்கமான சிந்தனையாளர் திடீரென்று மறைந்துவிட்டார் என்றும், மரணம் இயற்கை எனினும் இயல்பாக எடுத்துக்கொள்ள இயலவில்லை என்றும் கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். அவரது உயிர் கலை அமைதி பெறட்டும் என்றும் கூறியுள்ள வைரமுத்து தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து முகநூலில் பதிவிட்டுள்ளார். ஜூன் 15ஆம் தேதிக்குள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. தங்களுக்கு ராஜ்யசபா MP சீட் தர வேண்டும் என்பது அதிமுகவின் கடமை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவை பொறுத்தவரை கமலுக்கு MP சீட் கொடுத்துள்ளார்கள், கூட்டணிப்படி அவர்கள் அறிவித்துள்ளார்கள், அதற்கு தான் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும், அதன்படி அதிமுகவும் தங்களுக்கு மாநிலங்களவை சீட்டை தரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 234 தொகுதிகளுக்கும் தற்காலிக வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியை தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தொகுதிக்கு 3 நபர்களிடம் இருந்து விவரங்கள் சேகரிக்கப்படுவதாகவும், அவர்களின் பின்புலம் என்ன, தொகுதியில் பெரும்பான்மையாக உள்ள சமூகம், தேர்தல் செலவு செய்ய இயலுமா, தனிநபர் செல்வாக்கு என்ன என்பது குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக வடமண்டல தொகுதிகளுக்கு வேட்பாளர்களின் விவரங்கள் சேகரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. நகைக்கடன் தொடர்பாக ரிசர்வ் வங்கி கொண்டு வரும் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்று அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்த ஆண்டு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பயனாளர்களுக்கு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
மேலும் தொடக்க வேளாண்மை கடன் வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் வராது என்பதால் நகை கடனுக்கான புதிய விதிமுறைகள் கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு நடத்தியதுதான் உண்மையிலேயே முருக பக்தர்கள் மாநாடு என்றும் பாஜக நடத்துவது சங்கிகள் மாநாடு என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கிய அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது முதலமைச்சர் 24 மணி நேரமும் மக்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும் விஜய் ஏசி அறையில் உட்கார்ந்து விமர்சனம் செய்கிறார் என்றும் கூறினார். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் சொல்வதால் தான் அவரை பச்சை பொய் பழனிசாமி என்று அழைப்பதாகவும் தெரிவித்தார். 7வது மாநில நிதி ஆணையத்தினை அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி ஆணையமானது நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்து மாநில அரசு வழங்கிட வேண்டிய நிதி பகிர்வு குறித்து உரிய பரிந்துரை வழங்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 2027ஆம் ஆண்டு முதல் தேதியில் இருந்து தொடங்கி 5 ஆண்டுகளுக்கு பொருந்தும் வகையில் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் நிதி ஆணையம் தனது அறிக்கையை தமிழக அரசுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் அடிமையாக அதிமுக மாறிவிட்டதாக MP மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியில் நடைபெற்ற உழவரை தேடி வேளாண்மை திட்டத்தின் காணொலி காட்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர், சீட் விவகாரத்தில் அமித்ஷா சொல்வதையே பழனிசாமி நிறைவேற்றுவார் என்றார். நகைக்கடன் விவகாரத்தில் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஒரு காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். மொழியை பற்றி அரசியல்வாதிகளோ நடிகர்களோ பேசக்கூடாது, அறிஞர்கள்தான் பேச வேண்டும் என்றும் மாணிக்கம் தாகூர் கூறினார். கீழடி ஆய்வு அறிக்கையை வெளியிடுவதில் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் அக்கறை காட்டவில்லை என்பது ஒரு கற்பனை கதை என்று இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கீழடி அகழாய்வு குறித்த அறிக்கையில் திருத்தம் கேட்பது வழக்கமான நடைமுறைதான் என்றும் அகழாய்வு செய்த இடங்களின் அறிக்கைகளை மத்திய தொல்லியல் துறை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அறிக்கைகளுக்கு முறையான ஆய்வு, திருத்தம், சான்று, வாசிப்பு, வடிவமைப்பு தேவை என்றும் கீழடி அறிக்கையை வெளியிட ஆர்வம் காட்டவில்லை என கூறுவது ASIயை மோசமாக சித்தரிக்கும் நோக்கம் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. சென்னை தீவுத்திடலில் நடைபெறவுள்ள மீன் உணவு திருவிழாவை காண வரும் பொதுமக்களுக்கு அனுமதி இலவசம் என்று மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தீவுத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள மீன் உணவு திருவிழா அரங்கத்தை அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் சேகர்பாபு ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மீன் உணவுகளுக்கான விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் இன்று தொடங்கி 3 நாட்கள் விழா நடைபெறுவதாகவும் விழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் இந்த விழாவானது காலை 10 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். ராணிப்பேட்டை அருகே ஒரு தலை காதலால் வீடு புகுந்து பள்ளி மாணவி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிபலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகத்குமார் என்பவரது மகள் ஜனனி KG கண்டிகையில் உள்ள தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு செல்ல இருந்தார். இந்நிலையில் வீட்டிற்குள் திடீரென புகுந்த இளைஞர் ஒருவர் கதவை பூட்டி தாழிட்டுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த லக்ஷியா என்ற பெண் கதவை திறக்க முற்படவே ஆத்திரமடைந்த அவர் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊராட்சிகளுக்குதான் உள்ளாட்சி நிர்வாகிகள் பதவிக்காலம் முடிந்தது, நகராட்சிக்கு முடியவில்லை என்று கமிஷனரிடம் மனு அளிக்க வந்த புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரின் குழப்பத்தால் அங்கு சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேவிக்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க சென்றார். அப்பொழுது உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடியாத நிலையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருந்திருந்தால் பணியை நிறுத்தியிருப்பார்கள் என்றும் நகராட்சிக்கு இன்னும் முடியவில்லை என்பதால் நடவடிக்கை எடுங்கள் என்று கூறி மனு அளித்ததால் சிறிது நேரம் சலசலப்பானது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் எந்த பாதிப்பும் இல்லாமல் உறுதியுடன் தான் உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சுமார் 424 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது.
இந்நிலையில் பாலம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் புகார் எழுந்தது. இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் துறை சார்ந்த அதிகாரியுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிதாக கட்டப்பட்ட பாலம் எந்த பாதிப்பும் இல்லாமல் உறுதியுடன் தான் உள்ளது என்றும், ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அது உடனடியாக சரி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தாய்லாந்து நாட்டில் இருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்புடைய ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தாய்லாந்தில் இருந்து விமானம் வந்தது. இதனையடுத்து விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக ஒருவரை விசாரித்ததில் பதப்படுத்தப்பட்ட உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா மறைத்து கடத்தப்பட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி கடற்கரையில் தடையை மீறி பாறைகள் மீது ஏறி சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. இந்நிலையில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவல்துறையினர் இல்லாததால் தடையை மீறி சுற்றுலா பயணிகள் பலர் ஆபத்தை உணராமல் கடல் பாறைகள் மீது ஏறி செல்ஃபி எடுத்து கொண்டாடி வருகின்றனர். மேலும் சுற்றுலா படகுகளில் செல்ல நீண்ட வரிசையில் நின்ற சுற்றுலா பயணிகள் இடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. உடல் எடையை குறைப்பதாக தவறான சிகிச்சை அளித்ததால் பாதிப்புக்கு உள்ளான பெண்மணிக்கு மருத்துவமனை நிர்வாகம் 5 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சரண்யா என்பவர் உடல் எடையை குறைப்பதற்காக VLCC என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். முறையற்ற சிகிச்சையால் சரண்யாவுக்கு உடல் உபாதை ஏற்பட்ட நிலையில் நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் மனு அளித்தார். விசாரணையில் முறையான அனுமதியின்றி மருத்துவமனை நடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மருத்துவமனையை மூடவும் பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீடு தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மயிலாடுதுறையில் இருந்து காரைக்குடி செல்லும் பயணிகள் ரயில் சேவையை மீண்டும் துவக்க கோரிய விண்ணப்பத்தை 3 மாதங்களில் பரிசீலித்து முடிவெடுக்க தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்மீக சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இயங்கி வந்த மயிலாடுதுறை காரைக்குடி பயணிகள் ரயில் சேவை கடந்த 2024ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்டது. இந்த சேவையை மீண்டும் தொடங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது ரயிலை மீண்டும் இயக்கினால் பொதுமக்கள் பயனடைவார்கள் என்றும், இதுகுறித்து 3 மாதங்களில் பதிலளிக்கவும் தெற்கு ரயில்வேக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சோழவரம் அருகே சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கிராம மக்கள் கொண்டு வந்த குடிநீரை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஒரக்காடு கிராம மக்கள் பேரணியாக வந்து கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மழைநீர் வடிகால் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அப்பொழுது கிராம மக்கள் எடுத்து வந்த தண்ணீரை குடித்து பார்த்த அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்து விரைவில் சுத்திகரிக்கப்பட்ட நீர் வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர். சென்னை அருகே திருமண வரவேற்பில் நடனமாடிய இளைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார். புது வண்ணாரப்பேட்டை அசோக் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ். இவருக்கு வயது 26. நேற்று மாலை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நண்பரின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார். அங்கு நடைபெற்ற இசை கச்சேரியில் உற்சாகமாக நடனமாடிக் கொண்டிருந்த சுபாஷ் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் அவரை அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பார்த்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். தூத்துக்குடியில் தற்கொலைக்கு முயன்ற காவல் உதவி ஆய்வாளர் கருப்பசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தூத்துக்குடி கோமஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். மது பழக்கத்திற்கு அடிமையான இவர் அதிலிருந்து மீண்டு வர சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சிகிச்சைக்கு பின்னரும் மது பழக்கத்திற்கு அடிமையானதால் குடும்பத்தில் தகராறு இருந்து வந்துள்ளது. இதனால் மன உளைச்சலுக்கு உள்ளான கருப்பசாமி கடந்த 21ஆம் தேதி எலி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாகிஸ்தான் எப்பொழுதும் இந்தியாவுக்கு பிரச்சினை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே செயல்பட்டு வருவதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் சிக்கிம் மற்றும் கோவா மாநிலம் உருவான தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் RN ரவி, பிரதமர் நரேந்திர மோடியால் தான் இந்த மாநிலங்கள் உருவாக்கிய தினம் கொண்டாடப்படுகிறது என்றார்.
இந்தியா என்ற பெயர் 80 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் வந்ததாகவும், ஆனால் பாரதம் என்பது குறைந்தது 7000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே இருப்பதாகவும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது என்றும், அதற்கு இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் குறித்த பிரதமர் மோடியின் அவதூறு கருத்து கேட்க துரதிருஷ்டவசமானது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, முர்ஷிதாபாத் மற்றும் மால்டாவில் நடைபெற்ற வன்முறைகள் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் இரக்கமற்ற தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும், குண்டர்கள் சமாதானம் என்ற பெயரில் விடுவிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து பேசிய மம்தா பானர்ஜி, நாட்டின் எதிர்க்கட்சிகள் தேசிய நலனை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு ஆபரேஷன் சிந்தூர் போல ஆபரேஷன் பெங்கால் செய்வதற்கான நேரம் இதுதானா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்று துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் சரண் சிங் நினைவு தினத்தில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், இந்திய விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு என்றும், நமது சமூக மற்றும் பொருளாதார அமைப்பின் மைய புள்ளி என்றும் தெரிவித்தார். மேலும் சௌத்ரி சரண் சிங்கின் முழு வாழ்க்கையையும் விவசாயிகள் மற்றும் கிராமப்புற வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் கூறினார். 2024-2025 ஆண்டில் ரூபாய் நோட்டுகள் அச்சிடுவதற்கு 6372 கோடி ரூபாய் செலவாகி இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், புழக்கத்தில் உள்ள பண மதிப்பு 6% அதிகரித்திருப்பதாகவும், நோட்டுகளின் அளவு 5.6% அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் நாணயங்களின் மதிப்பு மற்றும் அளவில் முறையே 9.6%, 3.6% அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. சமூக நீதி குறித்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசுவது சரியல்ல என்று மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வந்த சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அங்கு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது நாட்டில் தூய்மை பணிக்காகவும் அதில் ஈடுபடும் தொழிலாளர்கள் நலனுக்காகவும் வழங்கப்படும் மத்திய அரசு நிதியை மாநில அரசுகள் முறையாக செலவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனை மத்திய அரசின் சமூக நீதித்துறை கண்காணிக்கும் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு வக்ஃப் வாரிய சட்டம் மூலம் அதன் சொத்துக்கள் பாதுகாப்புக்கு வழிவகுத்துள்ளது என்றும் ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ஜம்முவில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்வில் பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி பங்கேற்றார். சுச்சேத்கரில் உள்ள ஆகட்ரோய் எல்லை பகுதியில் சுற்றுலாத்துறை சார்பில் கலாச்சார மாலை என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பிரபல பாலிவுட் நடிகை ஹீமா குரேஷி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பின்னர் ஆபரேஷன் சிந்தூரில் முன்னணியில் இருந்த ஆயுத படைகளுடனும் எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடனும் உரையாடினார். கேரள மாநிலம் இடுக்கியில் கனமழை காரணமாக பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கேரளாவில் தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நிலச்சரிவு, மண் சரிவு மற்றும் பிற சேதங்கள் பதிவாகியுள்ளன. மேலும் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் வீடுகள் சேதமடைந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். உதகையில் கனமழையால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பெய்து வரும் கனமழையால் குருத்துக்குழி, பசுபக்கல் கிராமத்தில் 5 வீடுகள், தடுப்பு சுவர் மற்றும் நடைபாதை உள்ளிட்டவை முற்றிலுமாக சேதமடைந்தன. இதில் 3 வீடுகளுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும், மீதமுள்ள 2 வீடுகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள கிராம மக்கள், மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு உரிய நிவாரணத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே விவசாயி வீட்டிற்குள் நுழைந்த மரநாயால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேல்காமாண்டப்பட்டி கிராமம் விவசாய தோட்டங்கள் நிறைந்த பகுதியில் வசித்து வரும் விவசாயி யோகானந்தம் என்பவரது வீட்டில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்த போது மரநாய் ஒன்று நுழைந்து அச்சுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் கூண்டு வைத்து மரநாயை பிடித்து பாதுகாப்பான வனப்பகுதியில் விட்டனர். உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பீன்ஸ் விலை குறைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தற்பொழுது கனமழை பெய்து வரும் நிலையில் மலைத்தோட்ட காய்கறிகள்
மழைநீரில் அழுகி வருவதால் விவசாயிகள் விரைவாக அறுவடை செய்து மேட்டுப்பாளையம் மற்றும் உதகை சந்தைக்கு கொண்டு வருகின்றனர். இதனால் காய்கறிகளின் வரத்து அதிகரித்திருப்பதால் அதன் விலை குறைந்துள்ளது. அந்த வகையில் கடந்த வாரங்களில் கிலோ 120 ரூபாய் வரை விற்பனையான பீன்ஸ் தற்பொழுது 80 ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடர் மழை காரணமாக பெல்லாத்தி குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டங்களை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பருவமழை முன்னதாக துவங்கிய நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து பெல்லாதி பகுதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளம் கனமழை காரணமாக தற்பொழுது நிரம்பி காட்சியளிக்கிறது. இதனால் குளத்தை சுற்றியுள்ள கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்காடு மலைப்பாதையில் சென்ற அரசு பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்று வருவதையொட்டி தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்காட்டிற்கு 34 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஏற்காடு சென்ற அரசு சிறப்பு பேருந்து ஒன்று 4வது கொண்டை ஊசி வளைவு அருகே திடீரென பழுதாகி நடுவழியில் நின்றது. இதனால் பேருந்தில் இருந்து இறங்கிய 50க்கும் மேற்பட்ட பயணிகள் நீண்ட நேரத்திற்கு பிறகு வந்த அரசு பேருந்தில் ஏறி ஏற்காடு சென்றனர். மலர் கண்காட்சியின் இறுதி நாளையொட்டி ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஏற்காடு பிரதான மலைப்பாதையில் உள்ள 9வது கொண்டை ஊசி வளைவில் சரிந்து விழுந்துள்ள சாலையோர தடுப்பு சுவரை சீரமைக்கும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ஏற்காடு வரும் பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் மலர் கண்காட்சியின் இறுதி நாளையொட்டி ஏற்காட்டிற்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்துள்ளதால் படகு இல்ல சாலை, சந்தைப்பேட்டை வணிக வளாக சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நகைக்கடன் பெறுவதற்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதை எதிர்த்து திண்டுக்கல்லில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள ஸ்டேட் வங்கி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வங்கிகளில் மக்களை பாதிக்கும் திட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருப்பூர் அருகே பயனாளிகளுக்கு வீட்டுமனை இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த பெருமாநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட ஈட்டி வீரம்பாளையம் கிராமத்தில் கடந்த 35 வருடங்களாக பயனாளிகளுக்கு வீட்டுமனைகள் அளந்து கொடுக்கப்படாமல் இருப்பதாகவும் இதுகுறித்து எந்த தீர்வும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை இடத்தை அளவீடு செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவிநாசி வட்டாட்சியர் அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்டோர் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி ஆசிரியர் செருப்பால் தாக்கியதால் பாதிக்கப்பட்ட 2 மாணவிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமை ஆணையம் பரிந்துரை அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் கழிவறைக்கு சென்ற நிலையில் திறந்திருந்த கதவை மாணவிகள் 2 மூடியுள்ளனர். தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து மாணவிகள் கதவை திறந்துவிட்ட நிலையில் ஆசிரியை மாணவிகளை செருப்பால் தாக்கியுள்ளார். இதுகுறித்து மாணவியின் தந்தை மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் ஆசிரியை மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் 1 மாதத்திற்குள் மாணவிகள் 2க்கும் தலா 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் கொத்தடிமையாக வைத்திருந்ததாக கூறி மாற்றுத்திறனாளி பெண்ணின் கணவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சூரக்குப்பத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி ஏகவல்லி, இவரது கணவர் பாவாடை. இவர் கரும்பு வெட்டும் தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த அருள் என்பவர் கரும்பு வெட்டும் வேலைக்கு 2 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி அழைத்து சென்ற நிலையில் கடந்த 5 வருடங்களாக கொத்தடிமையாக நடத்தி வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அங்கிருந்து தப்பித்து வந்த பாவாடை அருள் கொலை மிரட்டல் விடுப்பதாக கூறி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஊழல் முறைகேட்டை தடுக்க வலியுறுத்தி CITU அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் நகராட்சியில் நிரந்தர மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு நடைபெறும் ஊழல் முறைகேட்டை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தொழிலாளர்களிடம் திருத்தம் செய்த பல லட்சம் ரூபாய்
பணத்தை அபகரிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு இருப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சித்தேரி அருகே கஞ்சா விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சித்தேரி பகுதியில் தொடர் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்தின் அடிப்படையில் 3 வாலிபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது உதயகுமார், அமர்நாத், வினோத் ஆகிய 3 பேரும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்த நிலையில் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் 3வரையும் கைது செய்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற தொடர் திருட்டு சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கருவேல் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வைர கார்த்திக் என்பவரது இருசக்கர வாகனம் காணவில்லை என்று பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். பின்னர் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில் மற்றொரு இருசக்கர வாகனத்தையும் போலீஸ் சாவி வைத்து மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து கார்த்திக் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளின் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.